வணக்கம் மக்களே, வெல்கம் டு யூடியூப் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு தரமான பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த பிரியாணி இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா டெய்லி சாப்பிட்லாம். உடம்புக்கு எந்த கெடுதலும் வராது. ரொம்ப ரொம்ப நல்லது. கெடுதலை விட நல்லது அதிகம், ரொம்ப அதிகம். கெடுதலே கிடையாது. இதை வந்து டெய்லி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ பாருங்கள். 1 கிலோ மட்டன் கறி எடுத்துருக்கோம். கொழுப்பு இல்லைனாலும் கொஞ்சோண்டு கொழுப்பு போட்டு வாங்கிக்கிங்க. ஏன்னா பிரியாணியில் வந்து உங்களுக்கு கொழுப்பு கொஞ்சம் இருக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஒரு குக்கரில் வந்து கறியை நல்லா சுத்தம் பண்ணி போட்டுட்டு நாட்டு சக்கு நல்லெண்ணெய் ஒரு 2-3 ஸ்பூன் ஊற்றிங்க. 1 கிலோ கறிக்கு நான் சொல்கிறேன், 5 பேர் சாப்பிட்றதுக்கு நான் பண்ணுறேன், ஓகேங்களா. மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு போட்டுங்க. இந்த மஞ்சத்தூள் என்ன பண்ணணும்னா அந்த கறியோட பச்சை வாடை கவுச்சி அதை கண்ட்ரோல் பண்ணும், ஃபுல்லாக எடுத்துரும். அதுக்கு தான் போடுறது. இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்போதைக்கு 1 ஸ்பூன், இப்போதைக்கு அப்புறமா நம்ம ஆட் பண்ணிக்குவோம். 1 ஸ்பூன் போட்டு தண்ணி ஊற்றுங்க. தண்ணி ஊற்றி வேக வைக்கணும், அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கறி கரெக்டாக முழுந்துற அளவுக்கு ஊற்றுங்க. தண்ணி அதிகமாகவும் ஊற்றாங்க, கம்மியாகவும் ஊற்றாங்க. கறி முழுந்துற அளவுக்கு கரெக்டாக ஊற்றி வைங்க. நல்லா ஒரு கரண்டியை போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா அந்த மஞ்சத்தூள் இஞ்சி பூண்டெல்லாம் அந்த கறிக்கு ஃபுல்லாக பரவணும். அந்த இடுக்கு உள்ளெல்லாம் போய் பூந்து கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் கறி சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஆமாம், வேக வைக்கிறப்ப இதை நீங்கள் மெயினாக செய்யணும். ஒரு 10லேருந்து 12 விசில் போட்டிங்கன்னா தாராளமாக கறி வெந்துடும். பாருங்கள் எப்படி வெந்திருக்குன்னு பாருங்கள். அதை எடுத்து செக் பண்ணி பார்த்துட்டு எடுத்து இந்த கறியை அப்படியே உரமாக எடுத்து வச்சிடறோம். நல்லா வெந்திருக்கு, நல்லா ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும் மோந்து பார்க்குறதுக்கு. ஆமாம், கறி நல்லா வெந்திருக்கு. இந்த கறி வேக வச்ச தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்து ஊற்றிடாதீங்க, அதை எடுத்து வைங்க, அடுத்து பின்னாடி யூஸ் ஆகும். ஆமாம், இப்போ வந்து நம்ம பிரியாணிக்குன்றதுக்கு போகிறோம். ஃபஸ்ட்டு நாட்டு சக்கு நல்லெண்ணெய் நல்லா ஒரு 4 கரண்டி ஊற்றிங்க. அடுத்தது சுத்தமான பசும் நெய் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா அது எனக்கு கிடைக்கல. இது ஆவின் நெய் தான், கடையில் வாங்கி தான் நான் யூஸ் பண்ணுறேன். அதில் ஒரு 4-5 கரண்டி ஊற்றிங்க. நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் பட்டை வகை, அதாவது பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எக்ஸட்ரா 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 அதில் ஒன்றையுமே மிஸ் பண்ணாதீங்க, எதையும் குறைக்காதீங்க, எல்லாத்தையும் போடுங்க. இலை, கசகசா, ஏலக்காய் எல்லாத்தையும் போடுங்க. அதுதான் அது அவ்வளவும் மெடிசன். இதில் வந்து நிறையா பேர் வீட்டில் நான் பார்த்துருக்கேன், சும்மா ஒரு 4 ஐட்டம் தான் போடுவாங்க. பட்டை, ஏலக்காய், கிராம்பு இருந்தால் போதும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி பண்ணாதீங்க, எல்லாத்தையும் போடுங்க. போட்டு நல்லா கொதித்து அந்த ஸ்மெல்லு ஒன்று ஒவ்வொரு ஸ்மெல்லு அப்படியே ஃப்ளேவரில் அப்படியே வரும். அது வந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை அப்படி ஒன்றா வரிசையாக ஆட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கருவேப்பிலை, அது நல்லா கொதிச்சோன்னே புதினா, கொத்தமல்லி. புதினா கொத்தமல்லியை வந்து சும்மா 2 இலையெல்லாம் போடாதீங்க, நிறையா போடுங்க. அதுதான் டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதை போட்டு நல்லா கிளறுங்க. அந்த ஆயிலும் நெய்யும் ஊற்றணும் இல்லையா, அது நல்லா பச்சை கலரில் வரும். அந்த அளவுக்கு அது நல்லா அதுதான் டைமிங். அந்த அளவுக்கு வந்தோன்னே பச்சை மிளகா ஆட் பண்ணுங்கள். நான் 5 பேருக்கு செய்கிறதுனால தலைக்கு ஒரு பச்சை மிளகான்னு கணக்கு எடுத்துப்பேன். 5 பச்சை மிளகா. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வதங்க ஆரம்பித்தோன்னே பாதாம், பிஸ்தா, முந்திரி இது 3ஐயும் வந்து நல்லா நுணுக்கி வச்சுங்க. எல்லாத்துலேயும் ரொம்பலாம் 1/2 கிலோ 1 கிலோலாம் வாங்க வேண்டியதில்லை, சும்மா ஒரு 4 பீஸ் இருந்தால் போதும். நல்லா நுணுக்கி வச்சுங்க. பாதியே இப்போ போடுங்க. அது வந்து பிரியாணி சாப்பிடும்போது அந்த குட்டி குட்டி பைட்ஸ் மாரி வாயில் மாட்டும்போது சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் அதுவும் நெய்யில் வேறு நல்லா வதங்குதா, நல்லாயிருக்கும். பாதி இப்போ போட்டுங்க, மீதி லாஸ்ட்டில் போடலாம். நல்லா கொதித்ததுக்கப்புறம் வெங்காயம் 1 கிலோ கறிக்கு நான் ஈக்குவலாக 1 கிலோ போடுவேன். நீங்கள் அது உங்களுக்கு தகுந்த மாதிரி கூட குறைச்சி கூட போட்டுக்கலாம். வெங்காயத்தை நல்லா நீட்டமாக கட் பண்ணி ஆட் பண்ணிங்க. நல்லா வெங்காயம் வதக்கணும், இதுதான் கொஞ்சம் டைமிங் எடுக்கும். ஆமாம், நல்லா வதக்குங்க. அந்த ரெட்டிஷ் கலர்லேருந்து அந்த ஒயிட் கலர் வந்து அதுக்கப்புறம் அப்படியே உட்காந்து கொஞ்சம் டல்லாகும் கலரு, ஸ்மெல்லும் வரும். எனக்கு இந்த குக்கர் கொஞ்சம் உள்ளடங்குனாப்பில் இருக்கிறதுனால எடுத்து பார்க்க வேண்டியதாக இருந்தது. நீங்களும் அப்படி பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. அதுக்கடுத்தது தக்காளி. நான் ஒரு 1.5 தக்காளி தாங்க சேர்த்துக்கிட்டேன், போதும். நிறையா தக்காளி போட்டிங்கன்னா புளிக்க ஆரம்பிச்சுன்னா உங்களுக்கு புளி சாதம் ஆயிரும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, நிறையா தக்காளி, எலும்பிச்சப்பழம், தயிர் எல்லாத்தையும் போடுவாங்க. ரொம்ப போடக்கூடாது.
அதுவும் வந்து தயிர் சேர்த்தா எலுமிச்சம்பழம் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. அது நிறையா பேருக்கு தெரிய மாட்டேது. அது அந்த தப்பும் பண்ணுறாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆல்ரெடி நம்ம கறியில் ஒரு ஸ்பூன் போட்டோமா, இப்போ ஒரு 2 ஸ்பூன் போட்டு அந்த பச்சை வாடை, வெங்காயத்தோட பச்சை வாடை, இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாடை எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கினதுக்கப்புறம் ஒரு கரண்டி மஞ்சத்தூள் போட்டு நல்லா கிண்டி விடுங்க. இந்த கிண்டுறதுல என்ன பிரச்சனைன்னா, அடி பிடிக்காமல் கிண்டணும், அதுதான் முக்கியம். அது வெங்காயம் போட்டதுக்கப்புறம் டக்கு டக்குன்னு பிடிக்கும். அப்படி அடி பிடிச்சதுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிங்க. அதை இடையில எண்ணெய் ஊற்றிக்கலாம், தப்பு இல்லை. இதாங்க நான் சொன்ன பிரியாணி மசாலா. இது எப்படி செய்கிறதுங்கிற வீடியோவை நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். அதோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன், தயவுசெய்து பாருங்கள். இது அவ்வளவும் மூலிகை மெடிசன் வேல்யூ அதிகமாக இருக்கிற பொருட்களை வச்சு செஞ்ச பிரியாணி மசாலா. எல்லாம் கிடைக்கக்கூடிய மசாலா ப்ராடக்ட் தான், அதெல்லாம் ஸ்பைசஸ் தான். குவாலிட்டியாக வாங்கணுன்னா ஊட்டி கொடைக்கானல் போகிறப்ப அதெல்லாம் வாங்குங்க, அதெல்லாம் அங்கே நல்ல தரமாக இருக்கும். வாங்கி யூஸ் பண்ணி இந்த மாதிரி அரைச்சி வச்சுங்க. அது எப்படி செய்கிறதுங்கிற வீடியோ நீங்கள் அதில் பாருங்கள். இந்த மசாலா போட்டு சாப்பிட்டிங்கன்னா நீங்கள் டெய்லி பிரியாணி சாப்பிட்லாம், அவ்வளவும் மருத்துவ குணங்கள் கொண்டது. அடுத்தது சேப்பு மிளகாத்தூள், அதாவது பட்டை மிளகாத்தூள் ஒரு 2-3 கரண்டி போட்டுங்க. இதுவும் கடையிலலாம் வாங்காதீங்க, அப்படியே ரத்த கலரில் ரெட் கலரில் கொடுக்குறாங்க. அதெல்லாம் எப்படி அந்த ரெட் கலர் வருதுன்னே தெரியல. நீங்கள் என்ன தான் வீட்டில் அரைச்சி பாருங்கள், பட்டை மிளகாய் அரைச்சி பாருங்கள், ரெட் கலரில் வரவே வராது. இது கல்லுப்பு ஒரு அரை கை போட்டுங்க. உப்பு கம்மியாக இருந்தால் பிரச்சனை இல்லைங்க, கூட மட்டும் போட்டுறாதீங்க, லாஸ்ட்டாக கூட ஆட் பண்ணிக்கலாம் டேஸ்ட் பண்ணிவிட்டு. அடுத்து ஃபைனலாக கறிங்க. இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக கறியை போடுங்க. கறி ஆல்ரெடி வந்து ஒரு 10 விசில் 12 விசில் விட்டதுனால ஒரு 3/4 வேக்காட்டில் தான் இருக்கும். அதனால் வந்து முன்னாடியே கறியை போட்டு கிண்டணும்லாம் பண்ணாதீங்க. கடைசியாக போட்டு நல்லா கிளறி விடுங்க. அந்த இப்போ நம்ம செஞ்சோம் இல்லையா அந்த ஸ்டஃப்பு, அது ஃபுல்லாக அந்த கறியில் படணும், அந்தளவுக்கு போட்டு பரட்டுங்க. மறுபடியும் அடி பிடிக்காமல் பார்த்துங்க. அடுத்தது நம்ம அந்த வேக வச்ச தண்ணி இருக்குது இல்லையா, அந்த கறி வேக வச்ச தண்ணி, அந்த தண்ணியை எடுத்துங்க. எப்போதுமே பிரியாணிக்கு என்ன கணக்குனாக்கா, 1 டம்ளர் அரிசி போட்டிங்கன்னா 2 டம்ளர் தண்ணி, அதே டம்ளர், அவ்வளோதான். இதுதான் கணக்கு. எதில் அளவு எடுக்கிறீங்களோ அந்த இதை வச்சு பண்ணிக்கணும். நான் இந்த 2 டம்ளர் தண்ணின்னு சொன்னல, அது அரிசிக்கு ஏற்ற அளவு. அந்த வேக வச்ச தண்ணியும் சாதாரண பச்சை தண்ணியும் நான் சேர்த்து எடுத்துருக்கேன். இப்போ அந்த வேக வச்ச தண்ணி ஊற்றும்போது இன்னும் நல்லாயிருக்கும் அந்த பிரியாணியோட டேஸ்ட். அப்புறம் அந்த அரிசியை பற்றி சொல்லணுங்க. பாஸ்மதி அரிசி, சீரக சம்பா, இதில் தான் பிரியாணி செய்யணும்லாம் கிடையாது. இது நார்மலாக நாங்கள் எப்போதும் வீட்டில் சாப்பிட்ற பொன்னி அரிசி, சாதாரண பொன்னி அரிசி, அதில் தான் நான் பிரியாணி செய்வேன். அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. சும்மா எல்லாம் சொல்கிறாங்க பாஸ்மதியில் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும், சீரக சம்பாவில் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும், அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. நீங்கள் இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற அரிசியில் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நல்லா போட்டு கிளறி விட்டுருங்க. இதுக்கு அடுத்தது ஒரு முக்கியமான பொருளை பற்றி சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி தயிர் கொஞ்சம் ஆட் பண்ணிங்க. சும்மா ஒரு 1/4 டம்ளர் 1/2 டம்ளர் இருந்தால் போதும், 1/4 டம்ளர் போதும் தயிர். இது தண்ணியாக இருந்ததுனால ஒரு 1/2 டம்ளருக்கு மேலே ஊற்றுறேன், நல்லா திக்காக இருந்தால் 1/4 டம்ளருக்கு போதும். அடுத்தது ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்குது, வாங்க. இது வந்து நான் வீட்டிலேயே வளர்க்குற பிரியாணி இலைன்னு சொல்லுவாங்கள்ல, பந்தன் லீஃப்னு சொல்லுவோம், பிரியாணி இலை. இது அவ்வளோ மெடிசினல் யூஸ் வாய்ந்தது. பாய் வீட்டு பிரியாணி, பாய் வீட்டு புலாவில் இது இல்லாமல் இருக்காது. அவங்களுக்கு அதெல்லாம் தெரிஞ்சிருக்கு, இதோட மருத்துவ குணம்லாம். இப்போ நான் அதையும் சொல்கிறேன். அடுத்து லெமன் கிராஸ், இதுவும் நான் வீட்டில் வளர்க்குறேன். இதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயங்க. 1 டம்ளர் தண்ணி ஊற்றினா அது பாட்டுக்கு வளர்ந்துக்கிட்டு இருக்கும், ரொம்ப ரேர்லாம் கிடையாது. வீட்டில் வாங்கி வைங்க. இதெல்லாம் லெமன் கிராஸ் எல்லாம் அவ்வளோ மெடிசினல் யூஸ் இருக்குது. நான் இதை இப்போ வரிசையாக சொல்கிறேன், கேட்டுங்க. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே சொல்கிறேன், ஏன்னா பிரியாணி வீடியோ தான் முக்கியம். மெடிக்கல் டிப்ஸ் நான் சுருக்கமாக சொல்லிடுறேன், கேட்டுங்க. லெமன் கிராஸ் புற்றுநோய்க்கு எதிரானது, இன்சோமீனியா அதாவது தூக்கமின்மை, அதுக்கு எதிரானது, அதை நல்லா குறைக்கும். பல தொற்று நோய்க்கு எதிராக வேலை செய்யும். உடல் பருமனை குறைக்க வல்லது. சரும நோய், தோல் நோயெல்லாம் குணப்படுத்தும். சுவாச கோளாறுகளை சரி செய்யும். செரிமானத்திற்கு பெரும் உதவி செய்யும். கொலஸ்ட்ரால் லெவலை பக்காவாக மெயின்டைன் பண்ணுங்க. மற்றும் பல இது மாதிரி நிறைய நற்குணங்கள் இருக்குது. கேன்சருக்கு ரொம்ப எதிரானதுங்க இது. அடுத்தது வந்து பிரியாணி இலை, அதாவது பந்தன் லீஃப்னு சொன்னோம் இல்லையா, அதை பற்றி சொல்கிறேன் கேளுங்க. பிளட் ப்ரெஷரை குறைக்கும். சுகர் லெவலை கரெக்டாக மெயின்டைன் பண்ணும், கட்டுப்படுத்தும் அதிகமாகாமல். உடம்பு வலி, தசை பிடிப்புகளை சரி செய்யும். இது மட்டும் இல்லாமல் கொசு, கருப்பாம்பூச்சிக்கு எதிராக விரட்டுறதுக்கு கொசு விரட்டியாக இதை யூஸ் பண்ணிக்கலாங்க. அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. கீழ்வாதத்தை தணிக்கும், உடம்புக்கு ஊட்டமளிக்கும், எண்ணெய் சத்து நிறைந்தது,
புற்றுநோயை எதிர்க்கக்கூடியது, பசியை தூண்டும், ஜுரத்தை முறிக்கும். இது வந்து நான் சொன்னதெல்லாம் கம்மிங்க. இதில் அவ்வளோ மெடிசன் இருக்குது. தயவுசெய்து இதெல்லாம் எல்லா நர்சரிலையும் விற்கிது, வாங்கி வளங்க செய்யுங்க. ஃபைனலாக எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு உப்பு அப்புறம் காரம் எப்படி இருக்குன்னு ஒரு வாட்டி டேஸ்ட் பண்ணி பார்த்துருங்க. கம்மியாக இருந்தால் அதெல்லாம் சேர்த்துருங்க. உப்பு கம்மியாக இருக்குன்னா போட்டுங்க. மிளகாத்தூள் ஆட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். எல்லாம் இதான் ஃபைனல் முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் குக்கரை போட்டு மூட வேண்டியதான். இது வந்து நம்ம கொஞ்சம் பயம் ரொம்ப அதிகம் குக்கரில், அதனால் கொஞ்சம் நான் தரிகிடதம் போட்டு தான் அதை மூடுவேன். அதெல்லாம் கண்டுக்காதீங்க. எல்லா வேலையும் முடிச்சாச்சு. ஆல்ரெடி வந்து நமக்கு 10 to 12 விசில் வந்து கறி வந்துருக்கு. ஸோ இது ஒரு 3-4 விசில் போதும். போட்டு ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்படி தான் இருக்கும். வேறு லெவலில் இருக்கும். நம்ம போட்ட அந்த பிரியாணி இலை இல்லை லெமன் கிராஸ்லாம் வந்து ஸ்மெல்லு தூக்கலாக இருக்கும். ஆமாம். ஃபைனலாக வந்து நிறையா கொத்தமல்லி, புதினா. நான் முதலேருந்தே சொல்லிகிட்ருக்கேன், புதினா கொத்தமல்லி நிறையா சேர்த்துங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நல்லா கையாலேயே நல்லா பரப்பி விட்ருங்க. அப்புறம் நான் முதலே சொன்ன மாதிரி அந்த பாதாம், பிஸ்தா, முந்திரி இது 3ஐயும் இடித்து பாதி போட்டோம் இல்லையா, முதல்ல மீதியை மேலே கொட்டிடுங்க. கொட்டி விட்டு நல்லா கையாலேயே ஃபுல்லாக பரப்பி விட்ருங்க. ஃபுல்லாக எல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி பரப்பி விட்டு, அதுக்கப்புறம் வடிவேல் சொல்கிற மாதிரி நல்ல நெய்யை எடுத்து பாத்திரத்துக்கு உள்பக்கம் 4 கரண்டி, கார்னரில் 4 கரண்டி, நடுவில் ஒரு 2 கரண்டி அதுமாரி ஊற்றுங்க. பயப்படாதீங்க, நிறையா நெய் ஊற்றுனா ஃபேட் ஆகிடுமேலாம் நினைக்காதீங்க. நம்ம சேர்த்துருக்கிற அவ்வளவும் மெடிசன், அவ்வளவும் பவர்ஃபுல் ஸ்பைசஸ், இதெல்லாம் போட்டு சாப்பிட்டிங்கன்னா ஒன்றுமே பண்ணாது. நம்ம வாய்க்கு ருசியாக மட்டும் இல்லை, உடம்புக்கு ஹெல்த்தியாகவும் பிரியாணி செஞ்சு சாப்பிட்லாம். இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் வெளியில் பிரியாணி வாங்கி சாப்பிட மாட்டீங்க. அந்த பிரியாணி மசாலான்னு ஒன்று விற்கிறாங்களா, அதை நீங்கள் வாங்கவே மாட்டீங்க. பாருங்கள் எப்படி வெந்திருக்கு பாருங்கள். அதுவும் வாழை இலையில் அந்த சூடாக கொதிக்க தலைன்னு இருக்கும். அந்த சூட்டோட ஆவி பறக்க அந்த பிரியாணியை எடுத்து வச்சு ஒரு நல்ல அவிச்ச முட்டை, ஒரு நல்ல கோழி கிரேவி வச்சு சாப்பிடுங்க. எப்படி இருக்கும் தெரியுமா? இந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா கெடுதலே கிடையாதுங்க. நான் சொன்ன எல்லாத்தையும் நீங்கள் வந்து நெட்டில் போய் தேடி பாருங்கள். நான் எதுவுமே பொய் சொல்லலை, எல்லாமே உண்மை. ஆமாம், பிரியாணி டெய்லி சாப்பிட்டாலும் உடம்புக்கு கேடு கிடையாது. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடணும். இது நாட்டுக்கோழி கிரேவிங்க. அதுவும் அந்த வீடியோவும் இதுக்கு முன்னாடி போட்டிருக்கேன். அதையும் லிங்க்கில் போடுறேன், பார்த்துங்க. டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், பார்த்துங்க லிங்க்கு. வழக்கம் போல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதை வந்து ஓட விடாமல் பாருங்கள், அதாவது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நன்றி மக்களே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய் பாய், see you.